செய்திகள். தமிழர் பகுதியில் பறிப்போயுள்ள விவசாய நிலங்கள், எதிர்க்கட்சி தலைவர் சாடல். உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறுவது முக்கியம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார். கடவுச்சீட்டு விநியோகத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு. 200 அடி பள்ளத்தாக்கில் விழுந்த கார். தொடருந்து சேவைகள் தொடர்பாக மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பாரம்பரிய விவசாய நிலங்கள் விடுவிக்கப்படும் என அதிபர் பல்வேறு மாவட்டங்களுக்கான தனது விஷயத்தின் போது உறுதியளித்துள்ள போதிலும் அது பேச்சளவில் மட்டுமே இருந்து வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை வடக்கு கிழக்கு காணி விவகாரம் தொடர்பிலேயே உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் அந்த பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான காணி பயன்பாட்டு பிரச்சினை இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே உள்ளது. குடியிருப்புகளை சுற்றியுள்ள பெரும்பாலான இடங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தல் இதற்கான காரணமாகும். அவ்வாறே மக்களுக்கான காணிகளை விடுவிப்பதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளிலும் பல பிரச்சனைகள் காணப்படுவதும் இதற்கு காரணமாக அமைகின்றன. அம்பாறை, மொனராகலை, திருகோணமலை மாவட்டங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அண்மையில் விஜயம் செய்த போது அவர்களது பாரம்பரிய விவசாய நிலங்கள் பறிப்போயுள்ளமை தெரிய வந்தது. எனவே இதன் உண்மை நிலை என்ன? மேலும் விவசாயிகள் பாரம்பரியமாக விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விளை நிலங்களை பாதுகாக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 2 நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியரின் உரிய ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தகவலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அனுஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட விசேட வைத்தியர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் வைத்தியர் மேலும் தெரிவிக்கையில் 2024ஆம் ஆண்டு இலங்கையில் 25,417 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, ரத்தனபுரி, கண்டி, கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. டெங்குவை தடுப்பதற்கான மிக அடிப்படையான வழி நுளம்பு பரவலை தடுப்பதாகும். அதற்கு வீடுகள், பாடசாலைகள், பணியிடங்களில் நுளம்புகள் உருவாகும் இடங்களை அகற்றுவது பொதுமக்களின் பொறுப்பாகும். மேலும் காய்ச்சல் ஏற்பட்டால் 2 நாட்களுக்குள் அருகில் உள்ள வைத்தியரை அணுகி உரிய ஆலோசனை பெற வேண்டும். பாராசிட்டமால் மாத்திரையை மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த காலகட்டத்தில் அதிக காய்ச்சல், வயிற்றுவலி, வாந்தி, கடுமையான தலைவலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதை டெங்கு நோயாக கருதுவது மிகவும் அவசியம். இந்த அறிகுறிகள் இருந்தால் முதலில் உடல் ரீதியாக ஓய்வெடுப்பது அவசியம். வலி நிவாரணி அல்லது பாராசிட்டமால் தவிர இனிய மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது. மற்ற மருந்துகளை உட்கொள்வது கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும். அறிகுறிகள் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் முழுமையான இரத்த பரிசோதனை செய்து அரசு வைத்தியசாலையில் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். அதன் பின்னர் தேவை ஏற்படின் வைத்தியசாலைக்கு செல்லலாம். இதற்கிடையில் நீர் மற்றும் கஞ்சி வகைகள், ஜீவநீர், இளநீர் மற்றும் எலுமிச்சை போன்ற பானங்களை பருக வேண்டும். சிவப்பு நிறத்தில் அல்லது செயற்கை ரசாயனங்கள் கொண்ட பானங்களை தவிர்ப்பதும் முக்கியம். குறிப்பாக காய்ச்சல் குறைவதால் டெங்கு நோய் குணமாகிவிட்டதாக அர்த்தமில்லை. மிகவும் சிறிய குழந்தைகள், நீரிழிவு நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் மற்றும் பருமனானவர்கள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. அவர்கள் ஆரம்பத்திலேயே வைத்திய ஆலோசனை பெறுவது முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். சிங்கள மக்கள் மாத்திரமின்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்கான ஆணையை வழங்குவார்கள். நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவேன். தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமையும். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்கும். புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். இதற்கு புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகின்றேன். எமது அரசியல் இனவாதம், மதவாதம் என்ற ரீதியில் நாட்டில் மீண்டும் பிரச்சினைகள் ஏற்பட இடமளிக்க மாட்டேன் என்றார்.
சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளில் தற்போது அந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமையினால் கடவுச்சீட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடிபரப்பு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள், எண்கள் மற்றும் எழுத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை முன்வைக்குமாறு குடிபரப்பு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவம், 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ணம் புகைப்படம், தேசிய அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பல விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்து தேசிய அடையாள அட்டைக்கு அமைய விண்ணப்பதாரரை உண்மையான விண்ணப்பதாரராக அங்கீகரிக்க முடியாததன் காரணத்தினால் கடவுச்சீட்டை வெளியிட முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதுள்ள முறைப்படி கடவுச்சீட்டுகள் 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். எதிர்காலத்தில் குடியேற்ற முறையின் நவீனமயமாக்கல் காரணமாக காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளை புதுப்பிக்கும் போது விண்ணப்ப படிவத்தை மட்டும் பெற்று அனுமதிகள் வழங்கப்படும். தற்போதுள்ள கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களில் தேசிய அடையாள அட்டைகள், புகைப்படங்கள், பிறப்பு சான்றிதழ் போன்றன குடிவரவு அமைப்பில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழுவை ஏற்றி சென்ற கார் ஒன்று வீதியை விட்டு விலகி 200 அடி பள்ளத்தில் வீழ்ந்தது. காசல்ரி நீர்த்தேக்கத்திற்கு அருகில் வாகனம் கவிழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். காரில் பயணித்த பெண் ஒருவர் காயமடைந்து திகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை 5:30 மணியளவில் ஹட்டன் மஸ்கலியா பிரதான வீதியில் நோர்வுட் நியூ வெலிகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மஸ்கலியா பிரதேசத்தில் இடம்பெற்ற இறுதி சடங்கு ஒன்றில் பங்கேற்றுவிட்டு கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதிக்கு திரும்பி சென்ற கார் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. எதிர் திசையில் இருந்து வந்த பஸ்ஸுக்கு வழிவிட முற்பட்ட போது கார் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது காரில் ஒரு சிறு குழந்தை உட்பட 4 பேர் இருந்துள்ளனர். வாகன சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் ஒருவருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பல கோரிக்கைகளை முன்வைத்து தொடருந்து என்ஜின் சாரதிகளின் பணி புறக்கணிப்பினால் தொடருந்து சேவைகள் சில ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு முதல் ஆரம்பித்துள்ளதாக தொடருந்து பொறியியலாளர் சங்கத்தின் செயலாளர் SRCM செனநாயக்க கூறியுள்ளார். 2ஆம் வகுப்பு பதவி உயர்வு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம், ஆட்சேர்ப்பு தாமதம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழில் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. 5 தொடருந்து நிலையங்களில் 2 சாரதிகள் மாத்திரமே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தொடருந்து இயங்காது என தொடருந்து பொறியியலாளர் சங்கத்தின் செயலாளர் கூறியுள்ளார். இந்த நிலையில் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக காலை வேளையில் இயங்கும் அலுவலக தொடருந்துகள் அதிகம் பாதிக்கப்படாது எனினும் இன்று பிற்பகல் இயங்கும் அனைத்து தொடருந்துகளும் ரத்து செய்யப்படலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 84 தொடருந்து சாரதிகளின் பதவி உயர்வு பிரச்சனையின் அடிப்படையில் அந்த சாரதிகளே இந்த தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்சார் நடவடிக்கையானது தொடருந்து பொறியியலாளர்கள் சங்கத்தின் நிர்வாக குழுவால் எடுக்கப்பட்ட முடிவல்ல. சங்கத்தின் செயலாளரின் முடிவின்படி வேலை நிறுத்தம் நடத்தப்படுகின்றது என்று சங்கத்தின் தலைவர் சாந்தலால் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை.